தொடர்ந்து நான் திருச்சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கண்டிப்பாக தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் வருகையில் போக முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுத்திருக்கணும். நான் சின்ன வயசுலேயே எடுத்தேன், குழந்தையிலே எடுத்தேன், எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மா அப்பயே கொடுத்தாங்க. தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஸ்நானத்தை தவிர வேறு ஸ்நானம் கிடையாது பைபிளில். அந்த ஒரு ஸ்நானம் தான் இருக்குது. அது எப்போ எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம், அதான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுத்துருக்கணும். இது எடுத்திருக்கிறீங்களா?